படுக்கை அறை வந்து வாஸ்துப்படி சரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை வருதுன்னா அந்த வீட்டோட படுக்கை அறை வாஸ்து சரியாக இல்லைன்னாலும் அதனால் ஏற்படும். புதுசாக வீடு கட்டுறவங்க வாஸ்து பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாஸ்து பார்த்து கட்டலாம். ஏற்கனவே கடனை உடனே வாங்கி கட்டியிருக்கிறோம், இந்த வீட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் என்னங்க இடிச்சிட்டா வீடை கட்ட முடியும் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க, மனசில் நினைப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸு, வாஸ்து டிப்ஸு. வீட்டில் அந்த பெட்ரூமில் இந்த இடத்துல இந்த இது இருந்ததுன்னா நம்ம மாற்றி அமைக்கலாம். ஒரு சின்ன சின்ன இதுதான் மாற்றங்கள். அதை செய்கிறதன் மூலம் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும். வாஸ்து சரியாக அமையலேனாலும் அந்த பொருட்களை அந்த இதை மாற்றி வைக்கிறதன் மூலம் சண்டை சச்சரவு வருவதை தவிர்க்கலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல வீட்டில் 3 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்கெல்லாம் வந்து எந்த அறையை வந்து நம்ம படுக்கை அறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட ரூம்லையே நம்ம படுக்கை அறையை பயன்படுத்தியிருப்போம். அந்த இடம் வந்து அந்த திசை வந்து சரியாக இல்லை, வீட்டில் வசதி இருக்குது, நல்லா 3 ரூம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸு. எந்த இடத்துல நீங்கள் படுக்கை அறையை வைத்திருக்கிறீங்க, அதை எப்படி மாற்றி அமைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டோட வடகிழக்கு தென்கிழக்கு மூலையில் படுக்கை அறை இருக்கவே கூடாது. நீங்கள் உங்கள் வீட்டை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, அப்படியே வடக்கு கிழக்கு வடகிழக்கு தென்கிழக்குன்னு பிரிச்சுக்குங்க. அதில் வந்து வடகிழக்கு தென்கிழக்கு மூலையில் படுக்கை அறை இருந்ததுன்னா அதை தவிர்த்துடுங்க. வடகிழக்கில் அமைக்கப்படும் ஒரு படுக்கை அறை வந்து செல்வ இழப்பு, அனைத்து வேலைகள்லையும் தடங்கள், மகளோட திருமணம் மகனோட திருமணம்னா அதில் தாமதம், வேலை இழப்புக்கு இது மாதிரி வழிவகுக்கும். அதனால் குடும்ப தலைவரோட படுக்கை அறை வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா வீட்டோட தென்மேற்கு பகுதியில் தான் இருக்கணும். இதுதான் வீட்டோட படுக்கை அறை அமைய வேண்டிய சரியான திசை. இந்த தென்மேற்கு பகுதியில் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்குங்க. இப்போல்லாம் வீடுன்னு கட்டினோம்னாவே மேக்ஸிமம் அட்டாச்சு பாத்ரூம் வச்சு தான் நம்ம கட்டுவோம். இந்த பாத்ரூம் வந்து உங்களோட படுக்கை அறையில் இருக்குன்னா வடமேற்கு மூலையில் தான் கழிவறை அமைக்கணும். மாற்றி இருந்ததுன்னா நிச்சயமாக வீட்டோட தலைவியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. சரி, இப்போ 2-3 ரூம் இருக்கிறவங்க இது மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். வடமேற்கு வடகிழக்குன்னு இப்படி பிரிச்சுக்கலாம். ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கிறவங்க வீட்டில் எதையும் நம்மளால் மாற்றி அமைக்க முடியாது. அப்போ அந்த ரூம்குள்ளே என்னென்ன நம்ம செய்யணும், என்னென்ன பொருளை வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. அது என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். வீட்டில் ஒரே ஒரு அறை தான் இருக்குது, அதுவும் வாஸ்துப்படி சரியாக இனிமே எங்களால் மாற்றி அமைக்க முடியாது, சரியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் அந்த கட்டில் மட்டுமாவது பெட்டை மட்டுமாவது தென்மேற்கு மூலையில் போடுங்க. அப்போ தான் வீட்டில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும். பெட்ரூமில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருப்போம், அதில் கண்ணாடி இருக்கும். அப்படி கண்ணாடி இருந்ததுன்னா அதில் கவனமாக இருக்கணும். வாஸ்துவோட கூற்றுப்படி ஒரு கண்ணாடியில் ஒருவரோட தூக்க உடலின் பிரதிபலிப்பு அமங்கலமானதாக கருதப்படுது. அதனால் உங்கள் படுக்கைக்கு முன்னால் கண்ணாடி இருக்காமல் பார்த்துக்குங்க. சரி, எந்த அறையாக இருந்தாலும் அந்த வீட்டோட தென்கிழக்கு பகுதியில் பெட்டை போடாதீங்க, கட்டில் போடாதீங்க. ஏன்னா இது அக்னி மூலை அப்படிங்கிறதுனால தம்பதிகள்கிட்ட சண்டை சச்சரவு ஏற்படும், வாதங்கள் ஏற்படும். அதனால் இதை தவிர்க்கிறதுக்காக தென்கிழக்கு பகுதியில் கட்டில் போடக்கூடாது, படுக்கை அறை அமையக்கூடாது. அதாவது எந்த அறையாக இருந்தாலும் அதில் தென்கிழக்கு பகுதியில் படுக்கை போடக்கூடாது. படுக்கை அறையும் வீட்டோட இதில் திசையில் பிரிச்சிங்கன்னா இந்த தென்கிழக்கு பகுதியில் வரவே கூடாது. ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது அப்படின்னா அந்த ரூமில் தென்கிழக்கு பகுதியில் பெட்டை போடாதீங்க. அதே மாதிரி வீட்டோட வடகிழக்கு பகுதியையும் படுக்கை அறைக்கு தேர்வு செய்யக்கூடாது. இது பூஜை வழிபாட்டிற்கு உகந்த இடம் அப்படிங்கிறதுனால அது. குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் வந்து வடகிழக்கு பகுதியில் படுக்கை அறை அமைத்து பயன்படுத்திக்கலாம். படுக்கை அறையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிலோ மெத்தையோ இல்லை வெறும் பாய் போட்டு படுத்தாலும் சரி, அது மட்டும் தென்மேற்கு மூலையில் படுத்துக்கணும். அதாவது வடகிழக்கு பகுதியில் படுக்கை அறை இருக்கலாம், அந்த வடகிழக்கு பகுதியில் தென்மேற்கு மூலையில் போட்டு படுக்கிற மாதிரி தான் அமைச்சிக்கணும். அதே மாதிரி வீட்டில் வந்து எந்த பீரோ வைக்க ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது அப்படின்னா வழி இல்லை. 2-3 ரூம் இருக்குது அப்படிங்கிறவங்க வீட்டிலலாம் பீரோவை கொண்டாந்து படுக்கை அறையில் வைக்கக்கூடாது. இந்த
பீரோலாம் வந்து ராகுவை குறிக்கக்கூடியது. இந்த ராகு பகவானோட ஆற்றல் அந்த இடத்துல வர்றப்ப எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால, தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால பீரோ வந்து அந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இப்போல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி எல்லாம் நிறைய பேர் பெட்ரூமில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. தூங்கும்போது உங்களோட கால்கள் வந்து இருக்கிற பக்கம் வந்து கதவு இருக்கக்கூடாதான். அப்போ வந்து அது வந்து ஒரு பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இது தம்பதியினரிடம் வந்து தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துமா. அதே மாதிரி உங்களோட தலை வந்து எப்பவும் தெற்கு அல்லது மேற்கு திசையை நோக்கி இருக்கும் மாதிரி தான் தூங்கணும். வடக்கு எப்பவுமே வைக்கக்கூடாது. கிழக்கு ஓகே, ஆனால் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படலை. அதே போல் படுக்கை அறையில் வந்து மிக பாரமாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து வைக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. சில பேர் பார்த்தீங்கன்னா அழகுக்காக நீரூற்று, மீன் தொட்டி இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதை கொண்டுட்டு போய் ஹாலில் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதை கொண்டுட்டு வந்து படுக்கை அறையில் வைப்பாங்க. ஹாலில் வச்சுருந்தா நல்ல இது. அவங்களோட ராசிக்கெல்லாம் ஒரு சில ராசிக்கெல்லாம் மீன் தொட்டி வந்து ரொம்ப நல்ல பலனை தரும், அதனால் வைக்கலாம். அதை கொண்டாந்து படுக்கை அறையில் வைக்கக்கூடாது இல்லையா. படுக்கை அறையில் இது போன்ற பொருட்களை வைக்கவே கூடாது. படுக்கை அறைக்கு அதே மாதிரி தனியாக தான் காலணிகளை பயன்படுத்தணும், அதாவது செப்பலை பயன்படுத்தணும். செப்பல் போட்டுட்டு தான் சில பேர் நடப்போம். அந்த செப்பலை வந்து பெட்ரூமில் யூஸ் பண்ணக்கூடாது. சனியோட கிரகத்தினால அந்த காலணிகளை குறிக்கிறது அப்படிங்கிறதுனால எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த படுக்கை அறையில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு பெட்ஷீட்களையே அப்படியே வச்சுருப்பாங்க. துவைக்காமல் வேலைக்கு போகிறேன், எனக்கு அதை வாஷ் பண்ண கூட நேரம் இல்லை அப்படின்னு வச்சுருப்பாங்க. அது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை வழிவகுக்கும். கருப்பு கலரில் பெட்ஷீட்டையும் எப்பவும் பயன்படுத்தாதீங்க. சில பேர் வந்து வீட்டில் வந்து டஸ்ட்பின்னு இதெல்லாம் வந்து சின்னதாக அந்த பெட்ரூம்லேயே வச்சுருப்பாங்க. ஏதாவது வேஸ்ட் இதை போடுறதுக்காக அந்த மாதிரி வைக்கக்கூடாது. துடைப்பத்தை வந்து வீட்டோட படுக்கை அறையில் வைக்கக்கூடாது. அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி ஆரஞ்சு கலர், சிகப்பு கலர் இதிலெல்லாம் வந்து நீங்கள் செவுத்துக்கு வண்ணம் தீட்டக்கூடாது. அதே போல் பெட்ஷீட் வந்து நல்ல ஒரு வெளிர் நிறத்தில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்டை தான் பயன்படுத்தணும். கருப்பு கலரில் இருக்கக்கூடியது, ஊதா கலரில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்டெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. பெட்ரூமில் வந்து தாஜ்மஹாலோட படத்தை தப்பி தவறி கூட மாட்டாதீங்க. ஒரு சிலர் வந்து அது அழகாக இருக்குது அப்படின்னு மாட்டி வைப்பாங்க. என்னதான் தாஜ்மஹால் வந்து உலக அதிசயங்களில் ஒன்றா இருந்தாலும் அது வந்து ஒரு கல்லறை. அதனால் அதை வந்து நீங்கள் வீட்டில் பெட்ரூமில் அதை மாட்டி வைக்காதீங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து இரும்பு பொருட்களை அதிகமாக கட்டிலுக்கு அடியில் பயன்படுத்துவாங்க, போட்டு வச்சுருப்பாங்க. வேண்டாத பொருட்களை போட்டு வச்சுருப்பாங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாது. அதே போல் வீட்டில் ஹேங்கர் இருக்குது அப்படின்னா அதை முடிஞ்ச வரையும் மரத்தாலான ஹேங்கரை வந்து பெட்ரூமில் மாட்டி வச்சு ஆணியை அடித்து வைக்கிறது நல்லது. கீ ஹேங்கராக இருந்தாலும் சரி, வெறும் நம்ம ஷர்ட் மாட்டக்கூடிய ஹேங்கராக இருந்தாலும் மரத்தில் இருந்தது அப்படின்னா நல்லது. அப்படியே இரும்பில் இருந்தது எடுக்க முடியல அப்படின்னா கூட அதை ஓகே விட்டுருங்க. ஆனால் கதவுக்கு பின்னாடி மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு இரும்புனால் ஆன இதோ மரத்தினால் ஆன ஹேங்கரோ எந்த ஹேங்கரும் பெட்ரூமில் இருக்கக்கூடிய கதவுக்கு பின்புறமாக ஆணி அடித்து அதை வைக்காதீங்க. இது மாதிரி செய்கிறதுனால உங்கள் வீட்டில் வந்து நிதி சிக்கல் ஏற்படும், கடன் பிரச்சனைக்கு வழிவகுக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவு எல்லாமே வருவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க, உடனே தூக்கி போட்டுருங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.